வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். சசிகுமார் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் நான் மிருகமாய் மாற. இந்த படத்தில் வர சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ், கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே சசிகுமாரோடைய தம்பியை வெட்டிடுவாங்க. அப்போது சசிகுமார் அவருடைய தம்பியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவார். அவருடைய டிஷர்ட்டில் ரொம்ப பிளட்டெல்லாம் இருக்காது. ஆனால் அடுத்த சீனில் அவருடைய தம்பி இறந்து போயிடுவார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போது சசிகுமாரோடைய டிஷர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பிளட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தம்பியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் பிளட்டாக இருந்திருக்கணும். ஆனால் அப்போல்லாம் பிளட்டாக இருக்காது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டிஷர்ட்டில் பிளட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒருத்தரை காப்பாற்றிருப்பார் பைக்கில் வச்சு. அப்போது சசிகுமார் கிட்ட சொல்லுவார், என்கிட்டலாம் பைக் ரேஸ் வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இவரை பற்றி பைக் ரேஸில் ஏதாவது ஒரு டீட்டெயில் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே இவரை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. சசிகுமாரோடைய தம்பியை வெட்டினது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. கோர்ட்டுக்கும் வந்திருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்போ விசாரித்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ராப்பராகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. சசிகுமாருக்கும் அவருடைய தம்பிக்கும் எவ்வளவு பாண்டிங் இருந்தது அப்படிங்கிறதும், கூட பிறந்ததை தவிர அவருடைய ரோல் இந்த படத்தில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவரை வச்சு தான் இந்த படத்தில் கதை ஃபுல்லாக நகரும். அதே மாதிரி விக்ராந்தும் கூட இருந்த கூட்டாளிகளுக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எதுவுமே ஸ்ட்ராங்காகவே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் விக்ராந்தும் என்னுடைய ஆளுங்களை நீ வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி தான் அவருமே சண்டை போடுவார். சைடு கேரக்டரோடைய ரோலை இன்னும் ப்ராப்பராக சொல்லியிருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்கும். இந்த சீனில் சசிகுமார் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு கத்தி எடுத்துகிட்டு வில்லனுடைய குரூப்புக்கே போயிடுவார். ஆனால் இந்த படத்தில் இவர் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேன், காமன் மேனாக தான் வந்திருப்பார். இந்த அளவுக்கு திடீர்னு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ரவுடிகள்லாம் அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்புகிற மாதிரியே இந்த சீன் இருக்காது. சசிகுமார் அந்த வில்லன் குரூப் கிட்ட போகும்போது வில்லன்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு டம்மியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த படத்துலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் புதுசாக எப்படி குத்தணும், எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் சசிகுமார் ஜெயிலுக்கு போயிடுவார். அப்போது அவர் இருக்கிற ரூம்லலாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பார். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டலாமான்னு தெரியல. ஆனால் இவர் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. விக்ராந்த் ஜெயிலுக்கு போயிருப்பார். அப்போது இந்த கலர் காஸ்டியூமில் தான் ஜெயிலுக்கு போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்போது வேறு வேறு ஷர்ட் போட்டிருப்பாரு. அதே இது மெயின் வில்லன் விக்ராந்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்போது ரிலீஸ் ஆகும்போது விக்ராந்த் போட்டிருக்கிற ட்ரெஸ் வேறு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். விக்ராந்த் ஜெயிலுக்குள்ளே கலர் ட்ரெஸ்ஸாக போட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. மெயின் வில்லன் மட்டும்தான் ஜெயிலில் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சசிகுமாரோடைய தங்கச்சியை வெட்டியிருப்பாங்க கழுத்தில். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஆனால் கடைசியில் அவங்க பொழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த கதையில் சசிகுமாரோடைய அம்மா கேரக்டர் கூட 2-3 சீனில் நடிக்கிறதுக்காண்டி ஸ்கோப் இருந்திருக்கும். ஆனால் சசிகுமாரோடைய அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பார் ஒருத்தர். அவருக்குமே இந்த கதையில் எந்த ஒரு சீனுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ், கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கோவை சரளா நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் செம்பி, இந்த படத்தில் வர மிஸ்டேக்ஸ் வீடியோ, ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா, பை.